தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட முழு ராகி இருந்தால் கூட நீங்கள் அதை ஊற வச்சு பால் மட்டும் எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இதை நல்லா கரைச்சி கட்டிகள் இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் 200 ml தண்ணியில் 200 ml பால் கலந்து நல்லா காய வச்சுருக்கிறேன். தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறேன். சுகர் உங்களோட விருப்பம் தான். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்குன்னா வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பிடிக்குன்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பால் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை அதில் கலந்து நல்லா காய்ச்சுங்க. நல்லா 7 to 8 நிமிஷத்தில் நல்லா காஞ்சிரும். மாவும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு பிளெண்டரில் ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்ததை உங்கள்கிட்ட சப்ஜா விதை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை பாதாம் பிசுன்னு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சப்ஜா விதை சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ராகி மில்க் ஷேக்கை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பியே குடிப்பாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.